உற்சாக கொண்டாட்டத்தின் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கிடையே நம்முடன் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் திரு ஜவாஹிருல்லா இணைப்பில் இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு ஜவாஹிருல்லா. இப்போ 94,932 வாக்குகளை தற்போது திமுக பெற்று முன்னிலை வகிக்கக்கூடியதை பார்க்கிறோம். உங்களுடைய பார்வை என்ன சார்? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல இன்னும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை பெறுவது பூர்த்தியாகிறது. இந்த சூழல்ல முதலில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த மாபெரும் வெற்றியை தந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர்கள் அனைவருக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 3.5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடைபெற்று வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு இன்க்ளூசிவ், அதாவது அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் பல்வேறு நல்ல திட்டங்களை வகுத்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கமாக விளங்கி வருகிறது. அந்த அரசுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சான்றிதழாக ஒரு சர்டிபிகேட்டாக இந்த தேர்தல் வெற்றி அமைந்திருக்கின்றது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. இந்த தேர்தல் களத்தில் பல்வேறு வகையான அவதூறுகளை, தவறான விமர்சனங்களை எல்லாம் எதிர் அணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினரும் அவர்களோடு கைகோத்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவினரும் வலம் வந்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினர் விக்கிரவாண்டியே எங்களுடைய இரும்பு கோட்டை, எஃகு கோட்டை என்றெல்லாம் வர்ணித்து வந்தார்கள். ஆனால் விக்கிரவாண்டி மக்கள் மிக தெளிவாக மக்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களை என்னுடைய நலன்களை நாடக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதை தெளிவாக உணர்ந்து இந்த தேர்தலில் திமுக வேட்பாளருக்கு, இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளருக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுடன் கைகோர்த்திருப்பதை ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியில் வாழக்கூடிய பாமகவினுடைய ஆதரவாளர்களும் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கும் இந்த மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் காரணமாக இருக்கின்றது. காரணம் உங்களுக்கெல்லாம் தெரியும், நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி பேச்சிய பேச்சுகள், அவர் குறிப்பாக சமூக நீதிக்கு எதிராக சொன்ன கருத்துக்கள், இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு பாஜகவுடன் பாமக பயணித்தது. தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடை பல வகையில பல்வேறு காலகட்டங்கள்ல பலதரப்பட்ட மக்களுக்கும் வழங்கியது திராவிட முன்னேற்ற கழக அரசு. வன்னிய பெருமக்களுக்குமான இடஒதுக்கீடை உறுதி செய்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. ஸோ அப்படியான ஒரு கட்சியினுடைய வேட்பாளர், கூட்டணியினுடைய வேட்பாளர் நிற்கும் போது அதற்கு நேர் எதிரில திசையில பயணிக்கக்கூடிய பாஜகவுடன் கைகோர்த்து கொண்டிருப்பதை விக்கிரவாண்டி மக்கள் விரும்பவில்லை. அதனாலதான் பாமகவை சார்ந்தவர்களும் கூட பலரும் அதிமுகவினுடைய வாக்குகள் திமுகவுக்கு வந்திருக்கின்றது என்று சொல்கிறார்கள். நான் அதை விட கூடுதலாக சொல்கின்றேன். பாமகவினுடைய ஆதரவாளர்களாக, அபிமானிகளாக, வன்னியர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களும் கூட இந்த முறை சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுடன் பாமக பயணிப்பதை விரும்பவில்லை. அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல திமுக வேட்பாளர் இந்த தேர்தலில் வெற்றி கொடியை எட்ட இருக்கின்றார் என்பதுதான் யதார்த்தமான ஒரு சூழல். இந்த தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கின்றது. அதிமுக புறக்கணித்த ஒரு சூழல்ல அதிமுகவுடைய வாக்குகள் எல்லாம் தங்களுக்கு வரும் என்ற ஒரு நம்பிக்கையில பாமக இருந்தது. அந்த நம்பிக்கையும் இங்கே பொய்த்து போயிருக்கின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.